வணக்க நண்பர்களே! வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, எங்க நாத்தனாவோட பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேங்க. அவிங்க எந்த மாதிரி விவசாயம்லாம் பண்றாங்க, அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, "கொட்டைக்காய் அறுவடை வீடியோ போடுங்க" அப்படின்னு. கண்டிப்பா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் போடலான்ட்டு இருந்தேன். இங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சோனே இத போட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு நான் அந்த கொட்டைக்காய் அறுவடை வீடியோ பத்தி விளக்கமா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். வாங்க என்ன போட்டிருக்காங்க, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அவிங்க வந்து இயற்கையா சாப்பிடணுங்கிறதுக்காக அவிங்க 2 பேருமே வேலைக்கு போறாங்க. நாத்தனாவோட பொண்ணும், மருமகன் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போயிட்டு மீதி இருக்கிற நேரத்தில இந்த விவசாயம் இந்த மாதிரியெல்லாம் பராமரித்து இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. இயற்கையா சாப்பிடணும், பிள்ளைங்களுக்கு குடுக்கணுங்கிறதுக்காக. சர்க்கரைவள்ளி கிழங்கு, மாடு இருக்குங்க. அவிங்க மாமியார் பார்த்துக்குவாங்க மாடு. தீனி புல்லு, அந்த பக்கம் சோளத்தட்டு எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க இது செவ்வாழைக்கட்டை. அந்த மாதிரி நெறைய விதமான செவ்வாழைக்கட்டை, கரும்பு, அ அப்புறமா இந்த சேனக்கிழங்கு குழம்புக்கு தேவையானது சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், புளிச்சக்கீரை இந்த மாரி நெறைய செடி வச்சுருக்காங்கங்க. அதெல்லாம் நான் ஷார்ட்ஸில போடுறேன். ஷார்ட்ஸ் தான் புடிச்சிருக்கேன். இந்த இடத்துல இருந்தது மட்டும் நான் வீடியோவா புடிச்சேன். அந்த மாரி எல்லாமே அவிகளுக்கு தேவை என்னென்னவோ எல்லாம் வச்சுருக்காங்க. குச்சிக்கிழங்கு, அந்த மாதிரி நெல்லிக்காய், மாதுளை செடி, கொய்யா அந்த மாரி எல்லா செடியும் வச்சுருக்காங்கங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.